ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, தேவர்கள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. சுவாமி ஒருவர்தானே, உங்களுக்கு மட்டும் என்ன 33 கோடி தேவதைகள் என்று மற்ற மதஸ்தர்கள் நம்மை பரிகாசம் செய்கிறார்கள். சுவாமி ஒருவர்தான், அவரைத்தான் நாம் பேச்சு வழக்கில் தெய்வம் தெய்வம் என்கிறோம். தெய்வம் என்றால் விதி என்றே அர்த்தம். விதி என்பது சுவாமி நமக்கு தருகிற கர்ம பலன்தான். ஆனால் நாம் சுவாமி என்ற அர்த்தத்திலேயே தெய்வம் என்ற பதத்தை உபயோகிக்கிறோம். அதோடு அந்த தெய்வமும் தேவர்களும் ஒன்று என்று நினைத்து கொண்டு 33 கோடி தெய்வமாவது என்று நாமும் மற்ற மதஸ்தர்களோடு சேர்ந்து கொண்டு கேலியாக எண்ணுகிறோம். தெய்வம் சுவாமி வேறு, தேவர்கள் வேறு. சுவாமி ஒருவர்தான் என்பதே நமது மதம். அவரே 3 ரூபங்களை எடுத்துக்கொண்டு பிரம்மாவாக சிருஷ்டிக்கிறார், விஷ்ணுவாய் பரிபாலிக்கிறார், ருத்ரனாக சம்ஹாரம் செய்கிறார். உண்மையில் இவர்களும் வேறு வேறு இல்லை. கோர்ட்டுக்கு போகும்போது தாசில்தார் சூட் போட்டு கொண்டிருக்கிறார். பூஜை செய்யும்போது அவரே பஞ்சகச்சம் கட்டிக்கொள்கிறார். பத்தினி அகத்தில் இல்லாமல் அவரே சமைக்க நேர்ந்தால் அப்போது துண்டை மட்டும் இடுப்பில் சுற்றி கொள்கிறார். நாம் சாமானிய ஜீவர்கள், வேலைக்கு தக்கபடி உடுப்பை மட்டும் மாற்றிக்கொள்கிறோம். சர்வ சக்தனான சுவாமி வேலைக்கு ஏற்ப உருவத்தையும் மாற்றிக்கொள்வான். பார்க்கப்போனால் சரீரம் என்பதே ஆத்மாவுக்கு ஒரு உடுப்பு மாதிரிதான். கீதையில் பகவான் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அல்ப சக்தர்களான நமக்கு வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு வேஷங்கள் ஏற்படுகின்றன. சர்வ சக்தரான சுவாமி ஒரே சமயத்தில் பல காரியங்களில் ஈடுபட்டு பல வேஷங்களையும் போடுவார். நாம் ஒரு சமயத்தில் ஒரு வேலைதான் செய்கிறோம். சுவாமி ஒரே சமயத்தில் சகல வேலையும் செய்வதால் எல்லா வேஷமும் போட்டுக்கொண்டிருக்கிறார். இவற்றை வெவ்வேறு தெய்வ வடிவங்களாக சொல்கிறோம். இந்த தெய்வ ரூபங்களில் மகாவிஷ்ணு, ஈஸ்வரன், அம்பாள், விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர் போன்றவர்கள் ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி காரியம் மட்டும் செய்தாலும் கூட அவர்களுக்கு உள்ளுக்குள் தாங்கள் முழு முதல் சுவாமிதான் என்று தெரியும். அதனால் அவர்கள் பக்தர்களுக்கு மோட்ச பரியந்தம் எல்லா அனுகிரகங்களும் செய்வார்கள். ஆனால் தேவர்கள் யாவரும் இப்படி முழு சுவாமியாக தங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தெய்வ வரிசையில் சேர்ந்தவர்கள. அவர்கள் யார் என்று சொல்கிறேன். சுவாமி சிருஷ்டித்துள்ள எண்ணி முடியாத அண்டங்களில் இருக்கும் பிராணிகளுக்கெல்லாம் இருக்க இடம், உண்ண உணவு முதலியன வேண்டியிருக்கின்றன. ஆகாயம், காற்று, தீ, நீர், மண், இந்த பஞ்சபூதங்களை பல்விதங்களில் கலந்தே அவர் இத்தனை பிராணிகளுக்கும் வாழ்வுக்கான உபகரணங்களை தந்திருக்கிறார். 6 சிவகளுக்குள் அடங்கும் சரக்குகளை வைத்துக்கொண்டு நாம் ஆயிரக்கணக்கான பட்சண திருசுகளை செய்வது மாதிரி 5 பூதங்களை பல விதங்களில் கலந்து எல்லா உயிர்களுக்கும் ஜீவனோபாயம் தருகிறார் சுவாமி. பஞ்சபூதங்களும் அவற்றின் தினுசான கலவைகளும் பிராணிகளுக்கு ஹிதமாக அமைந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். இவ்விதம் அவற்றை நமது வாழ்வுக்கு அனுகூலமாக்கி தரும் பொறுப்பை தேவர்கள் என்ற இனத்துக்கு சுவாமி அளித்திருக்கிறார். இப்போது மனுஷ இனம், பக்ஷி இனம், விலங்கினம், தாவர இனம் என்று சொல்கிறோமல்லவா, அது மாதிரி ஒரு ஜீவராசிதான் தேவர்கள். லௌகிகமாக பிராணிகளை ரட்சிக்கும் ராஜா அல்லது ராஜாங்கம் பல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ரட்சணம் தருவது போல் தேவர்கள் என்ற அதிகாரிகளை கொண்டு சர்வலோகங்களையும் ஆண்டு ரட்சணம் செய்கிறார் சுவாமி. ஒரு ராஜா அல்லது ராஜாங்கம் பஞ்சபூதங்களில் தனக்குரிய பூமி, கடல் பிரதேசம், வான்வெளி இவற்றை காப்பாற்ற தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை இவற்றை வைத்திருப்பது போல் ஈஸ்வரனும் பஞ்சபூதங்களை காப்பாற்ற தேவர்களின் சைன்யத்தை வைத்திருக்கிறார். நமது இராஜாங்கத்தில் சைன்யத்தை தவிர நீர்ப்பாசனம், மராமத்து, போக்குவரத்து இவற்றுக்கெல்லாம் அதிகாரிகள் இருப்பது போல் ஈஸ்வர சாம்ராஜ்யத்திலும் ஜனங்களுக்கு பஞ்சபூதங்களை அனுகூலமாக்கி தருவதற்காக பல விதமான தேவர்கள் அதிகாரம் வகிக்கிறார்கள். நம் உலகில் ஜல சப்ளை விஷயத்தை கவனித்து வெள்ளம் வந்தால் வெட்டிவிடவும் வறட்சி பாதிக்காமல் அணை கட்டவும் என்ஜினியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. ஆனால் ஜலத்தை இவர்களே சிருஷ்டிக்க முடியாது. சுவாமி தான் சிருஷ்டிக்கிற ஜலத்தை லோகங்களில் பங்கீடு செய்ய என்ஜினியர்களுக்கெல்லாம் என்ஜினியராக வருணனை வைத்திருக்கிறார். இதே மாதிரி நெருப்பை கவனித்து அதை மக்களுக்கு அனுகூலமாக்குபவன் அக்னி, காற்றை பிராணிகளுக்கு அனுகூலமாக்கி தருபவன் வாயு. இப்படி பல தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரன். உயிரினங்களில் பல வகைகளை நாம் நேருக்கு நேர் கண்ணால் பார்க்கிறோம். நாம் மனித இனம், இன்னும் விலங்கினம், புல்லினம், தாவர இனம் என்று பலவற்றை பார்க்கிறோம். சிருஷ்டியில் கீழே போக போக கிரியாசக்தி அதிகம்.
யானை, சிங்கம் போன்ற பலம் மனிதனுக்கு இல்லை. ஒரு குருவியைப் போலவோ தேனீயைப் போலவோ கூடு கட்ட இவனுக்கு தெரியவில்லை. ஆயினும் அவற்றை விட மனிதனுக்கு ஞானசக்தி அதிகம். கிரியாசக்தி, ஞானசக்தி இரண்டுமே மிக அதிகமாக படைத்த உயிரினத்துக்கு தேவர்கள் என்று பெயர். மனிதர்களுக்குள்ளேயே நீக்ரோ இனம், மங்கோல் இனம் என்றெல்லாம் இருப்பது போல் தேவர்களுக்குள்ளும் கிண்ணரர், கிம்புருஷர், யக்ஷர், சித்தர், சாரணர், சாத்தியர், கந்தர்வர் என்று பல வகைகள் உண்டு. தேவர்களை ஊனக்கண்ணால் பார்க்க முடியவில்லை. அதனால் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. காற்று கண்ணுக்கு தெரியாதது போல் அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் விசிறிக்கொண்டால் காற்றை நாம் அனுபவிப்பது போல் கர்மானுஷ்டங்களை செய்தால் தேவர்களின் அனுகிரகத்தை அனுபவத்தில் நிச்சயமாக பெறலாம். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.